பார்வதி அம்மா பேசுற தாயிங்கா நாடு. காவல்துறை, டிஜிபி, எஸ்பி, எஸ்ஏ, வருவாய்த்துறைன்னு சொல்லி கணக்கு உள்ள வெளியில் எழுதுகிற கணக்கில் உள்ள வரும். எல்லாமே காவலாளர் உள்ள சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரியுமே தப்புக்கு மேலே தப்பு கையெழுத்து போட்ட கணக்கு பேனா பிடிச்சி எழுதி குத்திட்டார். ஒரே குத்து. காவல்துறை வனவிலங்கு சட்டம், வனவிலங்கு சட்டம் ஒன்றை காவல்துறை கிராமம் சிட்டியில் தூக்கி போட்டிருக்காரு. ஐயா தான் தூக்கி போட்டு கொண்டு வந்தார். இப்போ இந்த 75 வருஷம் 65 வருஷமாக நாசம் பண்ணி வச்சுட்டிய. புரியுதா? காவல்துறை அரைக்கால் டவுசர் போட்டு, போலீஸ் எல்லா டிஎஸ்பி, எஸ்பி எல்லாருமே அரைக்கால் டவுசர் இருந்து இல்லை. இப்போ முழுக்கால் ட்ரெஸ்ஸை போட்ட உடனே கிருன்னு தலைக்கு ஏறுது. என்ன? எப்படி? அரைக்கால் ட்ரௌசர் தெரியுமா? யூனிஃபார்ம், காக்கி யூனிஃபார்ம் கிழிச்சிட்டார். ஸ்டாரை கிழிச்சு எரிஞ்சிட்டார். நீ ஸ்டார் போட்டிருக்க அத்தனை ஸ்டாருமே கிழிச்சு எரிஞ்சிட்டார். உன் பேர் குத்திட்டார். ஒரே குத்து. காவல்துறை கணக்கு முடிச்சிட்டார். காளீஸ்வர் பூமியில் இறங்கினா கணக்கை முடிச்சு எரிஞ்சிருவார். உட்கார்ந்ததுலேருந்து காவல்துறை உனக்கு தெரியும். எப்போ கைலாசத்தில் அமர்ந்திருக்காரு, என்ன நடக்கு உலகத்தில், என்ன அடித்து குறைச்சி வாராரு, எல்லாம் எப்படி பிடிச்சி உள்ள தள்ளாருன்னு தெரியுமா? தெரியாதா உனக்கு? காவல்துறையில் ஆணும் பெண்ணும் புரிஞ்சு நட. உலகத்தவே கூட்டு வச்சு என்ன பாடுறா, சிவனும் பார்வதியும் கல்யாணம் முடிச்சு வாரோம்னு சொல்லி கொடுக்க மாட்டாரா கடவுள்? புரிஞ்சுக்கோ. பூமியில் எப்படி இறங்கி வந்திருக்காரு, எப்படி உட்கார்ந்துருக்காருன்னு அறிவோட இரு. எல்லாம் எவ்வளவு சேட்டை அடியாது எனக்கு. எல்லாம் ஒரு காகித பேப்பரை ரோட்லேயே வாங்குற, உன்னுடைய ஆஃபீஸில் வாங்குற, எல்லாம் கணக்கை முடிச்சு போயிடுவீங்க. புரியா? பூமி வெப்பத்தை கீழே இறக்குதாரு, வெடிச்சிரும். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் உள்ளே போகிறத நீ பார்க்கணும். எல்லா அதிகாரியுமே சேட்டை செஞ்சதுக்கு தண்டனை கொடுக்காரு ஐயா கடவுள். புரியா? புரிஞ்சு நடப்பா, புரிஞ்சு நட. அரசுன்னு வச்சு கோபுர சின்னத்தை கையில் வச்சு அசிங்கம் பண்ணிட்டிய, அதை எடுத்துருப்பா. முடிஞ்சு வச்சு கணக்கு முடிச்சிட்டார். கோபுரம் லிங்கத்தில் உட்காந்துட்டார். இதுதான் கோபுரம். அந்த கோபுரம் குளோஸ் மன்னர் ஆட்சியில் கட்டினது. அதை அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டான். போடு துப்பிட்டார். முக்கால் சத்தியம் சுத்தமா தூயமா கைலாசத்தில் அமர்ந்து உட்கார்ந்துருக்காரு. புரிஞ்சு நட, தெரிஞ்சு நட. கை கால் வராமலுக்கு சுண்டி விட்டுருவார். அரசு வேலை பார்க்குறவன் குடும்பமே கந்தல் கோலமா ஏகப்பட்ட குடும்பம் கிடக்கு. கையெடுத்து கும்பிடு. ஐயா உட்கார்ந்துட்டாரு, மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு கும்பிடு போ. காவல்துறை எதுக்காக சரியா? நான் தான் அப்படிங்கிற வீராப்புல சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் எதுக்காக அமர்ந்து போ. டைம் வரையில் வருவார். அவர் பூமியில் இறங்குவார். புரியுதா? கடவுள்ல இன்னும் சொத்து வழக்கு சொத்து குமிச்சு வச்சிருக்க 50 பேரும். அது காவல்துறை பிடிக்க முடியாது. ஈசன் தான் பிடிக்க முடியும் இந்த புயலை. புரியுதா? புரிஞ்சு நடப்பா. நேரடியாக உட்கார்ந்து கையெழுத்து போட்டாரு, கணக்கை முடிச்சிட்டாரு. முடிஞ்சு வச்சு குளோஸ். ராணுவம் உள்ள வரும். டைம் வரல அவரே இறக்கி கொண்டு வருவார். முக்கால் சத்தியம்.